நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தமிழ்நாட்டில் அதிமுக ஒரு பெரும் சரிவை சந்திச்சிருக்குது. குறிப்பாக பல இடங்களில் வந்து 3வது இடம், ஒரு சில இடங்களில் டெபாசிட் கூட காலியாக இருக்குது. இதை எப்படி பார்க்குறது? ஏன்னா இந்த தேர்தல் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக பொறுப்பேற்ற பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல். ஸோ எப்படி எடுத்துக்கிறது? படுதோல்வி என்பது அதிமுகவுக்கு புதிதல்ல. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஏற்கனவே ஒரு 40க்கு 40 தோற்றிருக்கிறார்கள். கடந்த தேர்தலையும் கூட ஒரு இடத்தை தவிர மீதி அத்தனை இடங்களிலும் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் தான். விஷயம் அதுவல்ல. ஜெயலலிதா காலத்தில் தோல்வி இவ்வளவு பெரிய தோல்வியை தழுவிய நேரத்தில் கூட சுமார் 30% ஒட்டி தான் வாக்கு சதவீதம் அவர்கள் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கு குறைவா போனதில்லை. ஆனால் இந்த முறை 25%க்கும் கீழாக போனால் எடப்பாடியுடைய தலைமை பண்பு மீது கேள்வி வரும். அவருடைய நடவடிக்கைகள் சரிதானா என்ற கேள்விகள் எழுப்பப்படும் அப்படின்னு நான் பல நேரங்களில் சொல்லியிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு அந்த அணி 23% வாக்குகளை தான் வாங்கியிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 9 இடங்கள்ல டெபாசிட் இழந்திருக்கு அதிமுக. 25,000 ரூபாய் தானே சார், அதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்கிற விஷயம் இல்லை. ஒரு அதிமுக தொண்டனும் ரத்தம் கொதிக்கிற அளவுக்கான விஷயம் தான் நான் சொல்லுவேன். எங்கேயாவது ஒரு இடத்துல கன்னியாகுமரியில, அந்த பக்கம் ஓசூர்ல இப்படிதான் சட்டமன்ற தேர்தல்களில் சில நேரங்களில் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கே தவிர, நாடாளுமன்ற தேர்தலில் 8 இடங்கள் 9 இடங்களில் டெபாசிட் இழந்த வரலாறு கிடையாது. தலைநகர் சென்னையிலே 2 இடங்கள்ல டெபாசிட் இழந்திருக்காங்க. மத்திய சென்னையும் தென் சென்னையிலையும். ஊரறிஞ்ச முகம் ஜெயவர்தன் 5 ஆண்டுகள் எம்பியா இருந்தவர். அவர் அங்கே டெபாசிட் இழந்தது அவருடைய குற்றம் மட்டும் அல்ல. அதிமுகவுக்கு இதுவரை வாக்களித்தவர்கள் இந்த முறை வாக்களிக்க தயங்கி இருக்கிறாங்க, வாக்களிக்க மறுத்தாங்க. அதனாலதான் சுமார் 2 லட்சம் வாக்கு வங்கியுடைய பிஜேபி இன்னைக்கு 3.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இதை சொல்றேன். ஸோ தங்களை நோக்கி தன் தலைமையை நம்பி தன் அணியை நம்பி மக்களை வாக்களிக்க செய்கிற அந்த வாய்ப்பை தேர்தலுக்கு முன்பாகவே எடப்பாடி இழந்து விட்டார். ஒரு மெகா கூட்டணி அமைப்பு சொன்னார், அது அமையாதனால தொண்டர்களே சோர்ந்து போனாங்க. நான் சொல்லலை, எடப்பாடியே சொன்னார். இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி எடப்பாடி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி அணுவது என்பதற்கான பாடத்தையும் படிப்பினையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எந்த தலைவரும் இவ்வளவு வெளிப்படையா இந்த வார்த்தையை பயன்படுத்தினதே கிடையாது. படிப்பினை என்கிற வார்த்தையை எந்த தலைவரும் சுலபத்தில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆச்சரியப்படத்தக்க வகையில் வரவேற்க தகுந்த அளவுல எடப்பாடி அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். மனப்பூர்வமாக அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருந்தால் அந்த படிப்பினையை செயல் வடிவத்தில் காட்ட அவர் முயற்சிக்கணும். அதை மனதில் கொண்டு, அந்த பாடத்தை மனதில் கொண்டு எப்படி செயல்புரிது என்பதற்கு அடிப்படை தேவை பிடிவாதத்தை விடணும், பெருந்தன்மையை காட்டணும். எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்ட அந்த பாடம் அப்படிங்கிறது எது? சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் பிரிஞ்சு போய் தனியாக நிற்கிறது அதை சொல்கிறாரா, இல்லை பாஜக விட்டு விலகினதை சொல்கிறாரா? நாம் யாரை நீக்கினோமோ, யாரை சேர்த்து கொள்ள மாட்டோம் என்று சொன்னோமோ, அந்த ஓபிஎஸும் தினகரனும் ராமநாதபுரத்துலையும் தேனியில 2ஆம் இடம் வாங்கியிருக்கிறாங்க. அது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய சுமை அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் அந்த 2 தொகுதிகளிலும் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த உண்மை அவருடைய மனதை சுட்டு இருக்கலாம். ஒரு உணர்வுள்ள அதிமுக தொண்டன் என்கிற முறையில் அந்த இதயம் சுட்டாதான் அந்த நிஜமான தொண்டன்னு சொல்ல முடியும். ஒருவேளை எடப்பாடிக்கு அது நினைவுக்கு வந்திருக்கலாம். 2வது, தீர்மான வடிவிலேயே தலைமை கழகத்தில் ஒரு கூட்டத்தை போட்டு தீர்மானம் நிறைவேற்றி எல்லோரையும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஓரிரு மாதங்களுக்கு முன்பாகவே பிஜேபி அணியை விட்டு விலகிய மிகப்பெரிய முடிவை எடப்பாடி எடுத்தார். அதற்கான பலன் தனக்கு கிடைக்கணும்னா சிறுபான்மையினர் தன்னை நம்பி வாக்களிக்கணும்னு எதிர்பார்த்தா பேசுகிற அத்தனை மேடையிலையும் நான் நிஜமாகவே பிஜேபி விட்டு வந்துட்டேன், இந்த தேர்தலில் மட்டுமல்ல 26 சட்டமன்ற தேர்தலும் பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னார். அப்படி சொல்லியும் கூட சிறுபான்மையினர் இந்த முறை அதிமுகவுக்கு வாக்களிக்கவில்லை. இந்த நேரத்தில் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. இந்த கட்சியவே, அதிமுகங்கிற கட்சியவே சிதைக்கணும்னு நினைச்ச ஒரு அண்ணாமலை தான், இவ்வளோ சிக்கலுக்கும் இன்னைக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறதுக்கு காரணமும் அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லிட்டு பழிய தூக்கி அண்ணாமலை மேலே போட்டிருக்காரு. அப்போ அதிமுகவுக்கு வந்து பிரச்சனை பாஜக இல்லையா, இல்லை வந்து இனியாவது பாஜக நெருங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த டோன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னைக்கு நிதிஷ்குமாருக்காகவும் சந்திரபாபு நாயுடுக்காகவும் வழிமேல் வெளி வைத்து காத்திருக்கிறாங்களே பிஜேபியினர். எப்போ டெல்லிக்கு வருவாங்க, எப்போ இந்த அரங்கத்துக்கு வருவாங்க, ஆலோசனை தொடங்கலான்னு. அது போன்ற ஒரு எதிர்பார்ப்பை எடப்பாடியை பார்த்து அவர்கள் காத்திருக்கக்கூடிய சூழலை நம்ம கைவிட்டுட்டோமே. அந்த கூட்டணி தொடர்ந்து இருந்தால் 10லிருந்து 15 இடங்கள் அதிமுக ஜெயிச்சிருக்கும். இன்னைக்கு டிமாண்ட் பண்ணி நாம சில துறைகளை வாங்கியிருக்கலாம், தமிழ்நாட்டு நலனுக்கு பாடுபட்டிருக்கலாம், அதிமுக வளர்ச்சியை உறுதிப்படுத்தியிருக்கலாம், எதிர்காலத்துல கொஞ்சம் நல்லாவே வச்சிருக்கலான்ற அந்த ஒரு ஆற்றாமையின் காரணமாகவும் யதார்த்தத்தின் அடிப்படையிலும் கூட உதயகுமார் இதை சொல்லியிருக்கலாம். அவர் சொன்ன கோர் பாயிண்ட் நிஜம்தான். இந்த கூட்டணி முறிவுக்கு அடிப்படை முதல் காரணம் அண்ணாமலை தான். அவர் பயன்படுத்திய துடுக்குத்தனமான வார்த்தைகள் தான் அதிமுகவின் தலைவர்களை பற்றி. அதை கண்டிக்க பிஜேபி மேலிடமும் தவறியதும் 2வது காரணம். 3வது காரணம் தான் துணிச்சலாக முடிவெடுத்த எடப்பாடியினுடைய அந்த விலகல். தன்னோட செல்வாக்கை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கின ஓபிஎஸ் இது வரைக்கும்
பெருசா தேர்தல் அரசியல்ல பெருசா இது வரைக்கும் தோற்ற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி தோற்காத ஒரு ஓபிஎஸ் இந்த முறை ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? ஓபிஎஸ் பின்னாடி 4 பேர் கூட இல்லைன்னு எடப்பாடி உள்ளிட்ட அமைச்சர்கள், இதே ஆர்பி உதயகுமார் உள்ளிட்ட அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் சொன்னபோது, அப்படியெல்லாம் இருந்தும் கூட அந்த 4 பேர் கூட இல்லாத ஓபிஎஸ்க்கு பயந்தோ ஏதோ ஒரு காரணத்தினாலோ 5 ஓபிஎஸ்களை தயார்படுத்தி 55 பேர் அதுக்கு ரெடி பண்ணி வழிமொழியறதுக்கு அனுப்பி வச்சு இவ்வளவும் பண்ண பிறகும் அங்கே ராமநாதபுரத்தில் அதிமுக டெபாசிட் இழக்குது. ஓபிஎஸ் சுமார் 3 லட்சம் வாக்குகளை வாங்குறாருன்னா அது சுலபத்தில் கடந்து போகிற வரி அல்ல. அதிமுகவின் அரசியலில் விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு முடிவுன்னு தான் நான் சொல்லுவேன். அதை எடப்பாடி எந்த அளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்ரோச்சில் எடுத்துக்கிறார், எந்த அளவுக்கு பெருந்தன்மையோடு அந்த விவகாரத்தை சுய பரிசோதனை பண்ணி பார்க்கிறாருங்கிறதுல தான் அதிமுக எதிர்காலமும் அதுவும் ஒரு பாயிண்டா அமையும் நான் சொல்லுவேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.